இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கா இருந்தாலும் சரி, இப்ப கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கும் சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கா இருந்தாலும் சொல்றேன், கல்யாணம் முடியாதவங்களுக்கா இருந்தாலும் சொல்றேன், தேவனுடைய வருகை வர்றது வரைக்கும் பரிசுத்தத்துக்காக மட்டும் வாழுங்க. எதுக்காக? பரிசுத்தத்துக்காக மட்டும் வாழுங்க. வேற எதுக்காகவும் உங்களை கெடுத்து போடாதீங்க. இனி நான் தான் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். சபையில இனி தவறு செய்கிறவர்களுக்கு சபையில இனி ஒரு சில நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். யாராவது தவறு செய்கிறார்கள் அப்படின்னா இனிமேல் திருமணம் சபையிலே நடத்தப்படாது. நான் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க மாட்டேன். நிரந்தரமாக பந்தியிலிருந்து அவர்களை நீக்கி வைப்பது.